ஓப்பன்ல வருவீங்க. ஓப்பன் 0 ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ரேங்கிங் தனித்தனி. இது வந்து ஓபிசிக்கு உண்டான ரேங்கிங் மட்டும்தான். கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ் 556 அண்ட் இசி 725, ட்ரிபிள் 1314. ஓகேங்களா. எஸ்சியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 324. ஓகேங்களா. அதர் ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ஓப்பன் கேட்டகரியா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் கேரிகிரின்ஸ் அகாடமிக் சேனல். வெல்கம் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல we are seeing about the நம்பர் 1 NIT சொல்லக்கூடிய திருச்சி NIT திருச்சியோட லாஸ்ட் இயர் ரேங்கிங், இந்த வருஷத்துக்கான ரேங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்ற தளத்திலேயே கொடுத்திருந்தோம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெல்கம் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல NITல ரெண்டாவதா இருக்கக்கூடிய NIT சூரத்கல். ஓகேவா. ஸோ NIT சூரத்கல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் as well as உங்களுக்கு NIF ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் குட் ரேங்கிங். ஓகேங்களா. ஸோ NIT சூரத்கல் பத்தினா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க NIT சூரத்கல்ல ஜாயின் பண்றதுக்கு அதர் ஸ்டேட் கோட்டா மூலமா யூ கேன் ஏபிள் டு என்டர். ஓகேங்களா. ஸோ நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் வாட் டு டு ஆஃப்டர் பிளஸ் 2 அப்படின்ற தளத்தில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? ஸோ NIT சூரத்கல் அப்படி பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ஸோ மேங்களூர்ல நீங்க இது ட்ரெயின் ஆர் ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா சூரத்கல் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பீச் வேற இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால அப்கோர்ஸ் பெங்களூர் இஸ் அவர் நியரஸ்ட் பிளேஸ் ஃபார் அஸ். பட் மேங்களூர்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு 21 கிலோமீட்டர்ஸ் இந்த காலேஜ் இருக்கு. ஸோ NIT சூரத்கல். ஸோ நம்ம வீடியோ ரேங்கிங் பாக்குறதுக்கு முன்னாடி அங்க என்ன மாதிரியான சீட்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத லெட்ஸ் see. ஸோ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ எவ்ரி செமஸ்டருக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா NIT பொறுத்தவரையும் 62,500 62,500 நீங்க பே பண்ணணும். அது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒவ்வொரு செமஸ்டருக்கு. ஸோ அப்போ ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 அதுலேயே வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல அடிஷனலா ஒரு 50,000 ஃபீஸ் வரும். ஓகேங்களா. ஸோ நீங்க டே ஸ்காலரா இருக்கும் பட்சத்தில் ஒரு 1,95,000 ஃபீஸ் வரும். ஹாஸ்டலா இருக்கும் பட்சத்தில் ஒரு 2,20,000 கிட்ட ஃபீஸ் வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் தான். இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு NIT சூரத்கல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் ஹோம் ஸ்டேட்டுக்கு 50%, அதர் ஸ்டேட்டுக்கு 50%. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 சீட்ஸ் இருக்கு. அண்ட் முதலே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் வித் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஜெனரல், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அண்ட் இது உங்களுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர், எஸ்சி எஸ்டி ஒவ்வொருக்கும் பிடபிள்யூடி இருக்கு 5%. இது இல்லாம ஓவரால் வந்து 20% ஃபார் ஃபீமேல் கேட்டகரி. ஓகேங்களா. ஃபீமேலுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தா பெர்சன்டேஜ் வைஸா சீட் மேட்ரிக்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ NIT சூரத்கல் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1969. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த சூரத்கல்ல பாத்தீங்கன்னா 296 ஏக்கர்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்பஸ்ட் பேக்கேஜ், ஹையஸ்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 45 lakhs வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் பார்க்கும்போது 15.5 lakhs வந்து ஆவரேஜ் பேக்கேஜா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் தான். ஸோ NIF ரேங்கிங்ல டாப் 10th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ IIT மெட்ராஸ் நம்பர் 1 இருக்காங்க இல்லையா, அது மாதிரி டாப் 10ல இருக்காங்க. அண்ட் NIT பொறுத்தவரையும் டாப் 2ல இருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன மாதிரி ரேங்கிங் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் 11 டிபார்ட்மெண்ட்ஸ்ல now we are going to see about the open category for the other state. Now we are not seeing the home state. இது வந்து other stateக்கு உண்டான ranking only for the open general category. ஓகேங்களா. இப்போ நீங்க SC ST OBC EWS இருக்கும் பட்சத்தில் நீங்க டாப்பஸ்ட் ரேங்கிங் இருந்தீங்கன்னா ஓப்பன்ல வருவீங்க. ஓப்பன் 0 ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ரேங்கிங் தனித்தனியா இருக்கும். எஸ்சிக்கு தனி ரேங்கிங், எஸ்டிக்கு தனி ரேங்கிங், இடபிள்யூஎஸ்க்கு தனி ரேங்கிங். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில அதர் ஸ்டேட்ல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CSE, அடுத்தது AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங். ஸோ டோட்டலா 11 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா CSE பொறுத்தவரையும் நம்ம அவுட் சைட் ஸ்டூடெண்ட்டுக்கு 11,615th ரேங்கிங்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபீமேல், திஸ் இஸ் ஃபார் த ஃபீமேல் ரேங்கிங். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபீமேல் ரேங்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,048 ரேங்க் வரையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மைனிங் பொறுத்தவரையும். ஓகேங்களா. அண்ட் CSE பொறுத்தவரையும் 2,433 கிடைச்சிருக்கு.
ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2594 லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க், ஃபீமேலுக்கு பார்த்தா 4354. ஸோ ஐடி பொறுத்தவரைக்கும் 2944. ஸோ உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் என்டர் இன் டு சிஎஸ்சி ஏஐ ஐடி ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டேஷன் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க அதர் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஆர் அதர் தென் கர்நாடகா ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்தில் நீங்க 3000 ரேங்கிங்குள்ள இருந்தால் 3000 ரேங்கிங்குள்ள ஓகேங்களா 3000 ரேங்கிங்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க இதுல ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும்னா கண்டிப்பா 1500 இந்த வருஷம் பார்த்தா 1500 ரேங்கிங் வரையும் இருந்தீங்கன்னா இங்க கிடைக்கும் ஓகேங்களா. 2400 ரேங்கிங் இருந்தா உங்களுக்கு ஏஐ கிடைக்கும், 2700 ரேங்கிங் இருந்தா உங்களுக்கு ஐடி கிடைக்கும் ரைட்டா. அடுத்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இசி ட்ரிபிள். ஸோ இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4227 லாஸ்ட் இயர் ஓகே, ஃபீமேலுக்கு 7035. ட்ரிபிள் பொறுத்தவரையும் உங்களுக்கு 7132 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 8000 ரேங்கிங் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கிடைக்கும். ஸோ 4000 பிளஸ் ரேங்கிங் இருந்தா ஈஸி கிடைக்கும் ஓகேங்களா. அண்ட் மெக்கானிக்கல் கெமிக்கல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12380 லாஸ்ட் இயர், மெக்கானிக்கல் கெமிக்கல் 15195. ஸோ உங்களுக்கு 15000 அந்த ரேஞ்ச் ரேங்கிங் இருந்தா can enter into chemical. மெக்கானிக்கல் பொறுத்தவரை ஒரு 12000 ரேஞ்ச் இருந்து you can able to enter into mechanical. Then civil and metallurgical engineering பாத்தீங்க அப்படின்னா 22939, 23412. ஸோ உங்களுக்கு 20000 ரேஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா can able to enter into the civil and metallurgical material engineering. And mining engineering பொறுத்தவரை 27000 ரேங்கிங். ஸோ நீங்க நம்ம அதர் ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் கேட்டகரியில நீங்க வந்து சூரத்கல்ல போகணும் அப்படின்னா ரேங்கிங் ஸ்டார்ட்ஸ் 1500 ரேங்கிங்ல இருந்து ஜெனரல் கேட்டகரி பொறுத்தவரையும் அதர் ஸ்டேட்டுக்கு 27000 இந்த ரேங்கிங்குள்ள இருக்கும் பட்சத்தில் கேன் ஏபிள் டு என்டர் இன்டு தி சூரத்கல்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெஸ்பெக்டிவ் ரேங்கிங் ஃபார் தி ஃபீமேல் ஓகே, ஃபீமேலுக்கு ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர். இது வந்து பார்த்தா ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேங்கிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஓபிசிக்கு உண்டான ரேங்கிங் மட்டும்தான் ஓகே. திஸ் இஸ் நாட் கம்பேர் வித் ஜெனரல் கேட்டகரி. ஸோ இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கு உண்டான ஓபிசியோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க். ஸோ சிஎஸ்சி பொறுத்தவரை 532, ஏஐ பொறுத்தவரையும் 740, அண்ட் ஐடி பொறுத்தவரையும் 1638, கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் 1110, இசி பொறுத்தவரையும் 1580, ட்ரிபிள் பொறுத்தவரையும் 2495, and mechanical பொறுத்தவரையும் 4994, chemical 5917, civil 9050, metal and metallurgical 9052, mining வந்து பாத்தீங்கன்னா 12000 ஓகேங்களா. சோ அந்த வகையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 450ல இருந்து ஒரு சேஃபஸ்ட் ரேங்கிங் ஓகேங்களா. 450ல இருந்து ஓபிசி பொறுத்தவரையும் உங்களுக்கு 12000 ரேங்கிங்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில் யூ கேன் ஏபிள் டு என்டர் இன்டு தி ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் இன் தி சூரத்கல் ஓகேங்களா. சிமிலர்லி ஃபார் த ஃபீமேல் கேட்டகரி. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500ல இருந்து 15000 ரேங்கிங்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீமேல் கேட்டகரியில கேன் ஏபிள் டு என்டர் இன்டு தி சூரத்கல் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 சேஃபஸ்ட் ரேங்கிங் ஃபார் திஸ் இயர் ஓகே. 600 ரேங்கிங் ஃபார் ஏஐ, 900 அரௌண்ட் ரேங்கிங் ஃபார் ஐடி, கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து பார்த்தா அகைன் 950 ரேங்கிங். ஸோ 1500, ஸோ 2000, ஸோ 4000, ஸோ 5000, ஸோ அரௌண்ட் 7500 இந்த ரேங்கிங்ல இருந்தீங்கன்னா can able to enter into these departments as a OBC நான் கிரீமி லேயரா இருக்கும் பட்சத்தில் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ்ன்றது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஆண்டு வருமானம் 8 lakhs இருந்தது அப்படின்னா கேன் கெட் தி இடபிள்யூஎஸ் வீக்கர் செக்ஷன் அதோட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இடபிள்யூஎஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு க்ளோசிங் ரேங்கிங் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 309 ஓகே. ஏஐ பார்த்தீங்கன்னா 398, ஐடி 478, கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ் 556, அண்ட் இசி 725, ட்ரிபிள் 1314, மெக்கானிக்கல் 2080, சிவில் 2732, மெட்டலர்ஜிக்கல் 4418, மைனிங் 4517. ஸோ இடபிள்யூஎஸ் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 300 ரேங்கிங்ல இருந்து 4000 ரேங்கிங்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்டர் ஆயிடலாம். இல்ல டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 500 ரேங்கிங்குள்ள இருக்கணும், பிலோ 500 ரேங்கிங்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கு இசிஹெச் அப்படின்னா 1000 ரேங்கிங்குள்ள இருக்கணும், மெக்கானிக்கல் கெமிக்கல் அப்படின்னா 2500 ரேங்கிங்குள்ள இருக்கணும். ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் 3000 to 5000 ரேங்கிங்குள்ள இருக்கணும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெஸ்பெக்டிவ் க்ளோசிங் ரேங்க் ஃபார் தி ஃபீமேல். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொறுத்தவரையும் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி ஓகேங்களா. இது எஸ்சி கேட்டகரின்றதுக்கு அகைன் இட்ஸ் செப்பரேட் ரேங்கிங் ஓகேங்களா. எஸ்சி பொறுத்தவரையும் உங்களுக்கு 324
ஓகேங்களா, அதர் ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில், ரைட்? நம்ம ஹோம் ஸ்டேட்டை லாஸ்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ 324 இருந்து 5712. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி தான் வேணும்னா கண்டிப்பா 300 ரேங்கிங் குள்ள இருக்கும், ரைட்? ஏஐ வேணும் அப்படின்னா 586 ரேங்கிங்ல இருக்கணும். ஐடி வேணும் அப்படின்னா கண்டிப்பா 800 ரேங்கிங் குள்ள இருக்கும். கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ் 900 ரேங்கிங் குள்ள இருக்கணும். அகைன் இசி 900 ரேங்கிங், ட்ரிபிளுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரேங்கிங், மெக்கானிக்கல் பொறுத்தவரையும் 2500 ரேங்கிங், கெமிக்கல் 3500, சிவில் 4000 அரௌண்ட் ரேங்கிங், ஸோ மெட்டல் அண்ட் மெட்டல் இன்ஜினியரிங் 5000 அரௌண்ட் ரேங்கிங், மைனிங் பொறுத்தவரைக்கும் 5000 அரௌண்ட் ரேங்கிங். ஓகேங்களா, ஸோ அப்போ எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300ல இருந்து 800 ரேங்கிங் குள்ள இருந்தீங்கன்னா டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் யூ கேன் என்டர். ஓகே, கம்ப்யூட்டேஷனல் இசி ட்ரிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 850ல இருந்து 1900 ரேங்கிங் உள்ள இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு என்டர் இன்டு தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ரைட்? அண்ட் மெக்கானிக்கல் கெமிக்கல் சிவிலுக்கு பொறுத்தவரையும் 2000ல இருந்து 4000 ரேங்கிங், 2000 டு 4000 ரேங்கிங்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். மெட்டல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மைனிங் பொறுத்தவரையும் 5000 அரௌண்ட் ரேங்கிங் இருந்தா போதும், ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் ஃபார் தி ஃபீமேல் கேட்டகரி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்தவரையும். அண்ட் எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பாருங்க கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் வியாசிங், கேட்டகரி வைஸ் வியாசிங். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் கேட்டகரி தனி ரேங்கிங், ஓபிசிக்கு தனி ரேங்கிங், இடபிள்யூஎஸ் தனி ரேங்கிங், எஸ்சிக்கு தனி ரேங்கிங், ரைங்களா? எஸ்சி பொறுத்தவரை 153 இருந்து 2069, ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு ரேங்கிங் கம்மியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ 153, 158, 224, 232, 309, 366, 1010, 1162, 1229, 1538, 2069. ஸோ அப்போ நீங்க 2100ல இருந்து 2000 ரேங்கிங்குள்ள இருந்தீங்க அப்படின்னா you can able to enter into the சூரத்கல், ரைட்டா? ஸோ உங்களுக்கு ரேங்கிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 to 2000, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு உண்டான இது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகல. எஸ்டி பொறுத்தவரையும் இதுக்கெல்லாம் சீட்ஸ் அலோகேட் ஆகல, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு உண்டான ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ரைட்டா? இதுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ஓப்பன் கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில் ரேங்க் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2933ல இருந்து 41318. அதாவது நம்ம வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏஐ, கம்ப்யூட்டேஷன் டேட்டா சயின்ஸ், இசி இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப் டு மைனிங் இன்ஜினியரிங் வரையும் உங்களுக்கு 41318 ரேங்கிங் வரையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 41318 இஸ் த க்ளோசிங் ரேங்கிங் லாஸ்ட். ஸோ அப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40,000 வரையும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஓபிசியை பொறுத்தவரையும் 2099ல இருந்து 17,436 வரையும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஃப்ரம் சிஎஸ்சில இருந்து என்ஸ் அட் உங்களுக்கு இது மைனிங் வரையும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் ஃபார் தி சிஎஸ்சி. இது எல்லாமே ஓப்பனிங் ரேங்க் ஃபார் தி சிஎஸ்சி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் இந்த ரேங்கிங்ல இருந்து இந்த ரேங்கிங்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு சிஎஸ்சில இருந்து மைனிங் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அர்த்தம், ரைட்? இடபிள்யூஎஸ் பொறுத்தவரை 1163 இருந்து 7757 லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் 1000ல இருந்து 6500. எஸ்சியை பொறுத்தவரையும் 1223 டு 9437. எஸ்டி பொறுத்தவரையும் 146 இருந்து 1965, ரைட்டா? ஸோ உங்களுக்கு சூரத்கல்ல ஜாயின் பண்றதுக்கு ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரையும் 40,000குள்ள, ஓகே, ஓபிசியை பொறுத்தவரையும் 16,000குள்ள, இடபிள்யூஎஸ் பொறுத்தவரையும் 7,000குள்ள, எஸ்சியை பொறுத்தவரையும் 9,000குள்ள, எஸ்டி பொறுத்தவரையும் 1500. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா you can able to enter into the NIT சூரத்கல். This is for the home state for சூரத்கல். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்தது. ஸோ உங்களுக்கு மேலும் பல என்ஐடிகளை பத்தியோ ஐஐடி பத்தியோ தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா யூ வில் பி கெட்டிங் a lot of insights what to do after +1 தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஸோ அடுத்த நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.